ஓம் நமச்சிவாய. அன்பர்களே, நண்பர்களே, குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பெயர்ச்சி பலன்கள் வரிசையில் இன்று நாம் காணவிருப்பது தனுசு ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். தனுசு ராசி, ராசியாதிபதி குரு, ராசியாதிபதியே குரு தான். ராசிக்கு 4ஆம் அதிபதி சுகஸ்தானாதிபதி குரு. அப்பேற்பட்ட குரு பகவான் எங்கு பெயர்ச்சி அடைந்திருக்கிறார்? அப்பேற்பட்ட குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி அடைந்திருக்கிறார். தங்களுடைய ராசியாதிபதி 4ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் போய் அமர்ந்திருக்கிறார். சரி, என்ன நடக்கும்? எவ்வாறு இருக்கும்? 6ஆம் வீடு என்பது ருணரோக சத்ருஸ்தானம், கடன், வியாதி போன்ற இடத்துக்கு அதிபதி என்று அனைத்து ஜோதிடரும் கூறுகிறார்கள். நானும் அதை தான் கூறப்போகிறேன். அந்த 6ஆம் இடத்து அதிபதி ஒவ்வொருவருடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அதற்கு தகுந்தாற்போல் அந்த விஷயங்கள் கூடுதலாகவோ குறைச்சலாகவோ நடக்கும். சில பேருக்கு நடக்கவே நடக்காது. இது தனிப்பட்ட ஜாதக பலன். பொது பலன்களை பார்க்கும் பொழுது குரு பகவான் 100க்கு 100% சுபர். அப்பேற்பட்ட சுபர் மற்றொரு சுபரான சுக்கிரனுடைய வீட்டில், ரிஷபராசி சுக்கிரனுடைய வீடு, சுக்கிரனுடைய வீட்டில் போய் அமரும்போது என்னதான் 6ஆம் இடத்தின் ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் 6இல் குரு அமர்வது தனுசு ராசிக்காரர்களுக்கு மட்டும் சொல்கிறேன், தனுசு ராசிக்காரர்களுக்கு மட்டும் சற்று விதிவிலக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏனெனில் குரு தனகாரகன் மட்டும் கிடையாது, இந்த ராசிக்காரருக்கு ராசியாதிபதி. அப்பேற்பட்ட தனகாரகன் ராசியாதிபதி 12ஆம் இடத்தை பார்க்கிறார் தன்னுடைய 7ஆம் பார்வையாக. 12ஆம் இடம் விரயஸ்தானம். 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் பார்வையாக விரயஸ்தானத்தை பார்க்கும் பொழுது வருமானம் வந்தால்தானே விரயமாகும். எனவே முதல் விஷயம், தங்களுக்கு வருமானம் கூடும், சந்தேகமில்லை. வருமானம் செலவு செய்தால் பரவாயில்லை. வருமானம் வராமல் கடன் வாங்கி செலவு செய்வதுதானே தவறு. எனவே இந்த ஒரு வருடத்தில் குரு பெயர்ச்சி அடைந்து இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு வருடத்திற்கு தங்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது. முதல் விஷயம். இரண்டாவது, அப்பேற்பட்ட கடினமாக உழைத்து கடினமாக சம்பாதித்து பெறக்கூடிய வருமானத்தை செலவு செய்வது சரியான வழியாக இருக்க வேண்டும். அதை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். அதை சரியாக முடிவு செய்து கொள்ளுங்கள் தனுசு ராசிக்காரர்கள். அதில் தான் குழப்பமே வரும். வருமானம் வரும், ஆனால் அது விரயமாகிவிடும் பல பேருக்கு. அதற்கு முன்னெச்சரிக்கையாகத்தான் அவ்வாறு தங்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய காலகட்டத்தில், வருமானம் வரக்கூடிய காலகட்டத்தில் விரயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். இது இரண்டாவது. மூன்றாவதாக, தேவையில்லாமல் யாரேனும் ஒருவருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ, வேறொரு இடத்திலிருந்து கடன் வாங்கி கொடுப்பதோ, அல்லது தங்களுடைய சேமிப்பையே மற்றவருக்கு கடனாக கொடுப்பதோ, நீங்கள் இலவசமாக கொடுத்து விடலாம், தானமாக கொடுத்து விடலாம். ஆனால் கடனாகவோ கைமாற்றாகவோ கொடுத்தால் சிக்கல் வரும், மனஸ்தாபம் வரும், பிரச்சனைகள் வரும். இதை தவிர்த்து கொள்ளுங்கள். நான்காவதாக, தாங்கள் ஏதேனும் சொத்துக்கள் வைத்திருந்தீர்களானால், வீடு, நிலம், இந்த இரண்டை தவிர வேறு ஒன்றும், சொத்து என்றால் இந்த இரண்டு தான் அசையா சொத்து. இந்த அசையா சொத்துக்களில் மூலதனம் போடுவதோ, புதிதாக வீடு கட்டுவதோ, அல்லது இருக்கும் வீட்டை புதுப்பிப்பதோ, கடன் வாங்கி பேங்க் லோனோ அல்லது ப்ரைவேட் லோனோ வாங்கி திரும்பவும் அதில் போய் செலவு செய்வது ஒரு பயங்கரமான முட்டாள்தனம். அதை செய்து விடாதீர்கள். கடன் அதிகமாகிவிடும், அல்லல் படுவீர்கள், பிரச்சனை வந்துவிடும்.
இதையெல்லாம் இன்னும் ஒரு வருடம் கழித்து பார்த்து கொள்ளலாம் என்று ஒதுக்கி வைத்து விடுங்கள், நல்லது. ஐந்தாவதாக, தங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் 6ஆம் இடம் என்பது 5ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு 2ஆம் இடம், புத்திரஸ்தானத்துக்கு 2ஆம் இடம். அப்பொழுது தங்களுடைய பிள்ளைகளால் தங்களுக்கு வீண் செலவுகள் வரலாம், வீண் தொந்தரவுகள் வரலாம், சில அவமரியாதைகள் வரலாம். அதற்காக கூட தாங்கள் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் வரலாம். அதனால் பொருளாதாரம் விரயமாகலாம். இரண்டாவதாக, உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தங்களுடைய உடல்நலத்திற்காக செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் வரலாம். ஏதாவது உடல்நலம் இல்லாமல் இருந்து மருத்துவ செலவு வரலாம். அல்லது ஒரு நண்பராகவோ உறவினர்களாலேயோ அல்லது தன்னுடைய குடும்பத்தாரிலையோ யாராவது ஒருவருக்கு உடல் பலவீனம் ஏற்பட்டு அதற்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். இவ்வாறாக விரயங்கள் பல வழிகளில் காத்திருக்கிறது. உறவுக்காரர்களுக்காக ஏதாவது சுப விஷயங்களுக்காக ஏதாவது பணம் கொடுக்க வேண்டிய வரலாம், அல்லது நண்பருக்காக இருக்கலாம், தெரிந்தவருக்கு இருக்கலாம், தங்களுடைய மனைவி வகைராக்களிலோ தங்களுடைய கணவன் வகைராக்களோ ஏதாவது இது போன்று பொருளாதார விரயங்கள். மொத்தத்தில் பொருள் விரயம், தன விரயம், இதை மட்டும் கருத்தில் கொண்டு அனைத்து விஷயத்திலும் எச்சரிக்கையாக செயல்பட்டீர்களானால் இந்த ஒரு வருடம் முழுவதும் தாங்கள் மிகவும் பத்திரமாக இந்த ஒரு வருடத்தை கழித்து விடலாம். பொருளாதார விஷயத்தில். உடல்நலத்தில் பொறுத்தவரையில் தங்களுக்கு 6ஆம் வீட்டில் குரு அமர்ந்து சந்திரன் அஷ்டமாதிபத்திய தோஷம் பெறுவதால், சந்திரன் ஜென்மராசியில் அமர்வதால் தான் தங்களுக்கு தனுசு ராசி வருகிறது. அப்பேற்பட்ட சந்திரனுக்கு 6ஆம் வீட்டில் குரு வருவதால், குருவுக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் அந்த ராசியை பெற்றிருப்பதால் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சில பேருக்கு உடல் வந்து பெருசாக இருக்கும், வெயிட் அதிகமாக இருப்பாங்க. அப்பேற்பட்டவர்கள் நாங்கள் உடல் எடையை குறைக்க போகிறோம், நாங்கள் கொழுப்பு சத்தை குறைக்க போகிறோம், சர்ஜரி பண்ண போகிறோம், நாங்கள் சர்ஜரி பண்ணி உடம்பை மாற்ற போகிறோம், அல்லது முகம் வசீகரத்துக்கு மாற்ற போகிறோம், இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும். இது போன்ற தேவையில்லாத உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செலவு செய்வதற்கு சூழ்நிலைகள் திணிக்கப்படும். தங்கள் மீது கவனமாக இருந்து கொள்ளுங்கள். குழந்தை இல்லாமல் இருப்பவர்கள், சில பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க. அப்பேற்பட்டவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்காக சில லட்சங்களை செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். ஆனால் பலன் தராது. இந்த ஒரு வருடத்திற்கு அது போன்ற முயற்சிகள் செய்தீர்களான கூட பலன் இருக்காது. இறுதியாக ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வருமானம் உண்டு, தொழில் மேன்மை உண்டு, தடங்கள் இல்லை, தடைகள் இல்லை. அப்பேற்பட்ட வருமானத்தால், அப்படி வரக்கூடிய வருமானத்தால் அந்த வருமானம் இழந்து விடாமலும், அந்த வருமானம் விரயமாகாமலும், சொத்துக்களை விற்காமலும், சொத்துக்களுக்காக தேவையில்லாமல் செலவு செய்யாமலும், சொத்து விஷயத்தில் பங்காளி விஷயங்கள் போன்ற விஷயத்திற்கு நீதிமன்றம் வழக்கு போன்ற விஷயத்தில் செலவு செய்யாமலும் இருந்தால் தாங்கள் விரயத்தை தடுத்து கொள்ளலாம். சரி, தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு 3 நட்சத்திர பலன்களை தனித்தனியாக காண்போம். முதலில் மூல நட்சத்திரம் 4 பாதங்கள், பூராட நட்சத்திரம் 4 பாதங்கள், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் மட்டும். ஆக மொத்தம் 9 பாதங்கள், 3 நட்சத்திரம்.
முதலில் மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம். மூல நட்சத்திரம் கேது பகவானுடைய சாரம் பெற்ற நட்சத்திரம். தற்போது கேது 10ஆம் வீட்டில் கன்னிராசியில் சஞ்சரிக்கிறார். கோட்சார ரீதியாக 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். 4ஆம் வீட்டில் ராகுவும் 10ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பதால் தான் செலவு என்பது தங்களுக்கு எவ்வாறு ஏற்படும் என்பது உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் என்பதை அனுசரித்து அபிமானித்து தங்களுக்கு கூறியுள்ளேன். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். அந்த 4ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் கேது. வருமானம் தடைப்படும் சில பேருக்கு வருமானம் வந்து விரயமாகும். பார்த்து கொள்ளுங்கள். ராகு கேதுனுடைய தாக்கங்கள் சற்று கூடுதலாக இருக்கும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு. இரண்டாவதாக குடும்பம் சம்பந்தப்பட்ட வகையில் கணவன் மனைவிக்குள் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள், குடும்பத்திற்குள் கலகம், ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டு குடும்பத்திலிருந்து வெளியில் செல்வது அல்லது தங்களுடைய பெற்றோர்களுடன் சண்டை சச்சரவு விடுவது, அக்கம் பக்கத்தாருடன் சண்டை சச்சரவு வந்து விடுவது, ஆண்மகனாக இருந்தானால் மாமியார் வீட்டு வகைராக்களில் பிரச்சனைகள் வந்துவிடும். பெண்ணாக இருந்தால் புகுந்த வீட்டில் மாமியார் அல்லது புகுந்த வீட்டில் வரக்கூடிய நபர்களால் பிரச்சனைகள் வந்து கெட்ட பேர் வாங்கி விடுவீர்கள். இவற்றிலெல்லாம் தாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் உட்பட. மூன்றாவதாக மூல நட்சத்திரத்திற்கு நான் சொல்லக்கூடியது என்னவென்றால், கேது பகவான் வருவதால் தங்களுடைய உடல்நலம் திடீரென்று பாதிக்கப்படும். இன்று நன்றாக இருப்பீர்கள், நாளை மதியம் திடீரென்று உடல்நலம் சரியில்லாமல் போய்விடும். எச்சரிக்கை தேவை. சாப்பாடு விஷயத்தில், உணவு விஷயத்தில் கவனம் தேவை. உணவே கூட விஷமாக மாறிவிடலாம், ஃபுட் பாய்சன் வந்துவிடலாம். கவனத்தில் கொள்ளுங்கள் மூல நட்சத்திரக்காரர்கள். அதாவது எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தொழில் பாதிக்காது, தொழில் பிரச்சனை இருக்காது, வருமானம் பாதிக்காது. ஆனால் தொழில் மூலமாகவோ அல்லது வேறு சில வேலை மூலம் வருமானம் வரும். அந்த வருமானத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். யாரோ ஒருவரால் தங்களுடைய வருமானம் விரயமாகாது. தங்களுடைய குடும்பத்தார், தங்களை சுற்றி இருப்பவர்களால் தான் உங்களுடைய வருமானம் விரயமாகும். இதில் கவனத்தை கொண்டு மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்காரர்கள் கையாண்டீர்களானால், எச்சரிக்கையாக இருப்பீர்களானால், இந்த வருடம் முழுவதும் எந்த பிரச்சனையும் இல்லாமல், விரயம் இல்லாமல் தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம் அல்லது தங்களுடைய வருமானத்தை சேமித்து கொள்ளலாம். இது உறுதி. சரி, அடுத்த நட்சத்திரமான பூராட நட்சத்திரம் தனுசு ராசி. பூராட நட்சத்திரத்தில் பிறந்து தனுசு ராசிக்காரர்கள் என்ன நடக்கும்? பூராட நட்சத்திரம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் 6ஆம் வீட்டுக்கு அதிபதி, 11ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்பேற்பட்ட அதிபதி தற்போது தங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் பிரவேசித்து அவருடைய ஆட்சியை செலுத்தி கொண்டிருக்கிறார். குருவிற்கு 2ஆம் வீட்டில் சுக்கிரனுக்கு 12இல் குரு. பூராட நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். முரண்பாடுகள் அதிகம் இருக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இள வயதினராக இருந்தாலும் சரி, முரண்பாடுகள் இந்த ஒரு வருடம் முழுவதும் முரண்பாடுகள் நிறைந்திருக்கும். முரண்பாடுகள் என்றால் என்ன? கான்ட்ரவர்சி.
சரி, முதலில் இளைய சமுதாயத்திற்கு படித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு முரண்பாடுகள் எவ்வாறு வேலை செய்யும்? முக்கியமாக தேர்வு நேரத்தில் உடல்நலம் சரியில்லாமல் போய்விடும், அல்லது முக்கியமான நேரத்தில் தேர்வு சமயத்தில் தாங்கள் தேர்வுக்காக சரியாக தயார் செய்ய முடியாத சூழ்நிலை வந்துவிடும். அல்லது தேர்வு சமயத்தில் நன்றாக தயார் செய்து நன்றாக தேர்வு எழுதி கொண்டிருக்கும்போது மறந்துவிடும். இது போன்ற சில எதிர்பாராத சங்கடங்கள், சில எதிர்பாராத வினைகள், எதிர்பாராத விளைவுகள், இதுதான் முரண்பாடுகள் என்று சொன்னேன். இது படித்து கொண்டிருப்பவர்களுக்கு. உழைத்து கொண்டிருப்பவர்களுக்கு, பணியில் இருப்பவர்களுக்கு என்ன நடக்கும்? அரசாங்க தொழிலிலோ தனியார் தொழிலோ தொழில் புரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு, வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீரென்று டிரான்ஸ்ஃபர் வந்துவிடும். தங்களை கேட்காமலேயே செய்து விடுவார்கள். சில பேருக்கு ப்ரொமோஷன் வந்துவிடும். அந்த ப்ரொமோஷனை அடிப்படையாக வைத்து நீங்கள் இருக்கும் இடத்தை மாற்றி விடுவார்கள். குறைந்தபட்சம் தாங்கள் அமர்ந்து வேலை செய்யக்கூடிய அந்த இருக்கை கூட சில நேரங்களில் மாறிவிடும். செக்ஷன் மாறிவிடும், டிபார்ட்மெண்ட் மாறிவிடும். அல்லது தங்களுக்கு பிடிக்காதவர்கள் தங்கள் மீது ஏதாவது சார்ஜ் ஷீட் எழுதி தங்கள் மீது ஏதாவது குற்றங்களை சுமத்தி அந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாற்ற சொல்லி மேலிடத்தில் அழுத்தம் கொடுத்து மாறிவிடுவீர்கள். மூன்றாவதாக, கணவன் மனைவி தற்காலத்தில் இருவரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கும்போது நீங்களும் ஒருவேளை ஆண் தனுசு ராசியாக இருந்தால் நீங்களும் உங்கள் வீட்டு மனைவியும் இருவரும் ஒரே இடத்தில் வேலை செய்து கொண்டிருப்பீர்கள். குடும்பம் நன்றாகவே போய் கொண்டிருக்கும். திடீரென்று தங்களுக்கு மட்டும் டிரான்ஸ்ஃபர் வந்தாலோ அல்லது சில நேரங்களில் மனைவிக்கு கூட அந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து விடலாம். டிரான்ஸ்ஃபர் வந்தாலோ இருவரும் பிரியக்கூடிய நேரம் வந்து விடலாம். நான்காவதாக, சில கணவன் மனைவிமார்கள் 2 பேரில் யாராவது ஒருவர் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியாக இருந்தார்களானால் அவர்களுக்கு ஆண் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியாக இருந்தால் மனைவியுடன் பிரச்சனை வந்துவிடும். ஒருவேளை பெண் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியாக இருந்தார்களானால் கணவனுடன் மனஸ்தாபங்கள் வந்துவிடும், சண்டை சச்சரவுகள் வந்து பிரிவு ஏற்பட்டுவிடும். ஐந்தாவதாக, ஏற்கனவே பிரிந்திருப்பவர்கள் தனுசு ராசியில் பிறந்து கணவன் மனைவியாக இருந்து ஏதோ ஒரு காரணத்தினால் புற நட்சத்திரத்தில் பிறந்து சண்டை சச்சரவுகளாக பிரிந்திருப்பவர்களுக்கு நிரந்தரமாக விவாகரத்து கூட ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் வந்துவிடலாம். எச்சரிக்கை தேவை. கணவன் மனைவியாக இருப்பவர்கள் கவனத்துடன் செயல்படுங்கள். ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் அன்பாக பழகுங்கள். ஒருவருக்கொருவர் அனைத்து விஷயத்தையும் பரிமாறிக்கொள்ளுங்கள். அல்லது ஒருவருக்கொருவர் முதலில் பலத்தை புரிந்து கொள்வதை விட பலகீனத்தை புரிந்து கணவன் மனைவியாக இருப்பவர்கள் கவனத்துடன் செயல்படுங்கள். தனுசு ராசிக்காரர்கள், முக்கியமாக பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு ஸ்பெஷலான குணம் உண்டு. மிக விரைவில் முடிவுக்கு வந்து விடுவார்கள். எந்த ஒரு காரியத்திற்கும் எந்த ஒரு விஷயத்திற்கும் சுறுசுறுப்பாக செயல்படுபவர்கள், அதிகமாக பேசக்கூடியவர்கள், பிறரை சட்டென்று கணித்து விடுவார்கள். இவர் பொய் சொல்கிறாரு, இவர் உண்மை சொல்கிறாரு என்னன்னு கணித்து விடுவீர்கள். இந்த குணாதிசயமானது கணவன் மனைவிக்குள் வரும்போது அவர் ஏதாவது ஒரு தவறு செய்து இருந்தால் டக்கென்று உடனே நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள். அதை வைத்துக்கொண்டு அவரிடம் ஒரு நாள் முழுவதும் போராடி சண்டையிட்டு பிரச்சனை செய்தீர்களானால் பிரிவு கூட வந்து விடலாம். கவனம் தேவை. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. கணவன் மனைவிக்குள் முக்கியமாக இந்த குரு பயிற்சியில்
பூராட நட்சத்திரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை குறைந்து பிரிவு வராமல் பார்த்து கொள்ளுங்கள். இதுதான் முக்கியம். பணம் வருவது, வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, வெளிநாடு செல்வது, இதெல்லாம் நல்ல விஷயம், அது நடந்தால் பரவாயில்ல. ஆனால் இந்த அசுப விஷயம், அசுபமான பலன்கள் நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். உஷாராக இருந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி வாழ்க்கையை சரி செய்து கொள்ளுங்கள். ஒற்றுமையை வளர்த்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக, உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் மட்டும் தனுசு ராசி. இந்த உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சூரிய பகவானின் ஆதிக்கத்தை பெற்றவர்கள். சூரிய பகவானுக்கு ஒரே ஒரு வீடு தான், சிம்மம் மட்டும். தனுசு ராசிக்கு பாக்கியஸ்தானம். அப்பேற்பட்ட பாக்கியாதிபதி தற்போது இந்த மாதத்தில், இந்த தமிழ் மாதத்தில், ஆனி மாதத்தில் ராசிக்கு 7ஆம் இடத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார். குரு பகவானுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு பார்வை அருமையாக இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த குறைவும் கிடையாது. பாஸ் போன்று இருப்பார்கள். கிங்குன்னு சொல்லுவாங்கள்ல, ராஜாவை போல் குடும்பம் நடத்துவார்கள். தங்களுடைய முடிவே இறுதி முடிவாக இருக்கும் தங்களுடைய குடும்பத்தில். அதே நேரத்தில் பிடிவாத குணம் உள்ளவர்கள், முன்கோபிகள். தாங்கள் நினைத்ததை சாதிக்காமல் ஓய மாட்டார்கள். அவ்வாறு இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த ஒரு வருடம் முழுவதுமே குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதிர்ப்புகள், எதிரிகள், கடன்கள், தொல்லைகள், எந்த விஷயமும் தங்களை அண்டவே அண்டாது. அதற்காகலாம் தாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. மிக மிக அருமையாக இருக்கிறது உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு. உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு 5 வருடங்கள் சூரிய திசை மீதம் இருக்கும். அதற்கு பிறகு சந்திரன் ஒரு 10, 15, செவ்வாய் ஒரு 22. கிட்டத்தட்ட ஒரு நடுத்தர வயதில் இருப்பவர்கள், 22 வயது முதல் 40 வயது உள்ளவர்கள் ராகு திசை நடைபெற்று கொண்டிருக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். மிஞ்சி மிஞ்சி போனால் உங்களுக்கு என்ன நடக்கும்? வேலை விஷயம் காரணமாக வெளியூர் செல்வீர்கள், அல்லது வெளிநாடு செல்வீர்கள், அல்லது நான் சொன்னது போல் டிரான்ஸ்ஃபர் வந்துவிடும், சுப விஷயம். ப்ரமோஷன் கிடைத்துவிடும், சுப விஷயம். தாங்கள் 2-3 வருடங்களாக முயற்சி செய்து கொண்டிருந்த வெளிதேச பயணம், வெளிநாட்டில் வேலை கிடைத்துவிடும். பேங்கிங் எக்ஸாம் எழுதி கொண்டிருப்பவர்கள், பேங்கிங் எக்ஸாம் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கிடைத்துவிடும், வேலை கிடைத்துவிடும். வெகு நாட்களாக பூர்வீக சொத்து தங்கள் கைக்கு வந்து சேரவில்லை, இந்த வருடத்திற்குள் தங்கள் கைக்கு வந்து சேர்ந்துவிடும். நடுத்தர வயதில் உள்ளவர்கள், ஒரு 40, 35, 40 வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து 2 குழந்தை பெற்றிருப்பவர்களுக்கு கூட்டு குடும்பத்தில் இருப்பார்கள். ஒரு 5 பேர் உடன் பிறந்திருப்பார்கள். பாகப்பிரிவினை செய்யவில்லை, தங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் தங்கள் கைக்கு வந்து சேரவில்லை என்று அழுது புலம்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த குரு பகவான் செயல்படுகின்ற இந்த ஒரு வருடம் 2025 மே மாதத்திற்குள் பாகப்பிரிவினை ஏற்பட்டு தங்களுக்கு வர வேண்டிய பங்கு தொகையோ, வீடோ, வாசலோ, நகையோ, பணமோ வந்து சேர்ந்துவிடும். இது போன்ற பலவிதமான நன்மைகள் காத்து கொண்டிருக்கிறது. உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மையான பலன்களையே அதிகம் சந்திப்பீர்கள். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரர்கள். இவ்வாறாக 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வெவ்வேறு விதமான பலன்கள் நடக்கவிருக்கிறது. ஆனால் பொதுவாக அனைவரும் கூறுவது தனுசு ராசி பலன்கள் என்று சொன்னவுடன் பொதுவாக ஒரு பலன்களை கூறிவிடுவார்கள். என்னால் இயன்ற 3 நட்சத்திரத்திற்கும் வித்தியாசமான பலன்களை கூறியிருக்கிறேன். 3 நட்சத்திரக்காரர்களும் இந்த குரு பயிற்சி பலன்களை தனுசு ராசிக்காரர்கள் சரிவர புரிந்து அதற்கு தகுந்தாற்போல் பயனடைய வேண்டுகிறேன். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து செயல்படுங்கள். பரிகாரம் ஒன்றும் தேவையில்லை. தங்களுக்கு
குரு பகவானே ராசியாதிபதியாக வந்து, குரு பகவானே 4ஆம் அதிபதியாக வந்து சுபஸ்தானமான சுப கோளான சுக்கிரன் வீட்டில் அமர்வதால் பரிகாரம் தேவையில்லை, வழிபாடு தேவை. உங்களால் முடிந்தால் இந்த ஒரு வருடத்திற்குள் ஒரே ஒரு முறை திருச்செந்தூர் சென்று செந்தில் ஆண்டவரை, திருச்செந்தூர் முருகனை கடலில் நீராடி, ஆழிக்கிணற்றில் நீராடி அவரை தரிசனம் செய்து வாருங்கள். ஏதாவது ஒரு வியாழக்கிழமைகளில் அது உங்களுக்கு போதுமானது. வாழ்க்கையில் நிறைவை தந்துவிடும், வெற்றிகளை கொடுக்கும், தடைகளை தகர்த்தெறியும், சுப விஷயங்கள் நடக்கும். இந்த ஒரு வருடத்திற்கு குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கும் வரை புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து செயல்படுங்கள் தனுசு ராசிக்காரர்கள். நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.